கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு நான் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 78 சங்கீதத்திலே 40, 41, 42 இந்த 3 வார்த்தைகளை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கப் போகிறோம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ராயேல் ஜனங்கள், இஸ்ரவேலர் ஆண்டவரை எத்தனை தரமோ அவர்கள் கோபப்படுத்தி அவரை விசனப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட தேவன் அவர்களை சத்துருவின் கையில் நின்று அவர்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா! ஓ, எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். நாம் சில நேரங்களிலே ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறதான சூழல்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மீது கோபப்பட்டும் இருக்கலாம். ஆனால் நம்மை அவர் ஒரு நாளும் இந்நாள் வரைக்கும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. சத்துருவின் கையில் நின்று அவர்களை விடுதலையாக்கினார். அதே போல நம்மையும் கர்த்தர் சத்துருவின் பிடியில் நின்று நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு முன்பதாக வசனத்திலே 40 வசனத்திலே விசனப்படுத்தினார்கள். இரண்டாவது காரியம், மட்டுப்படுத்தினார்கள். பாருங்க, இந்த 2 காரியத்தையும் அவர்கள் செய்த பிறகும் கூட ஆண்டவர் அவர்களை மறக்காமல் இருந்திருக்கிறார். அல்லேலூயா! இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல என்பதை நாம் தெளிவாய் மனதிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எத்தனை விதமான போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் கூட அதில் நின்று நம்மை அவர் விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலர் ஜனங்கள் பாருங்களேன், அவர்கள் நடந்து போகும்பொழுது சோர்வடையவில்லை. அவர்களுடைய உடைகள் வளர்ந்ததாம். அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அவர்களுடைய கால்கள் வீக்கம் அடைந்ததில்லை. அல்லேலூயா! நாம் நடந்து செல்கிற பாதையெல்லாம் கர்த்தர் நம்மை தன்னுடைய கரங்களிலே அவர் நம்மை தூக்கிச் செல்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்கிறதான தாயே, சகோதரியே, வாலிப
தம்பியே, வாலிப சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் கர்த்தர் அன்பாய் நேசிக்கிறவர். உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் எரிச்சல் ஊட்டாமல் இருப்பதுதான் சால சிறந்தது. பிரியமானவர்களே, இதை கேட்கிற அன்பு உள்ளங்கள், இதை நன்றாய் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நாங்கள் உமக்கு எத்தனை தரும் கோபத்தை மூட்டினாலும், உம்மை விசனப்படுத்தினாலும், ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காமல் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்கள் அவ்விதமாய் நாங்கள் காணப்படாமல், ஆண்டவரே, உமக்கு பயந்து நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன்படி எங்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக. எங்களை ஆவியானுடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற உமது பிள்ளைகளை ஆவியானுடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.